ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் ஃபன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வித்தியாசமான 10 வகையான பட்டாசு ஐட்டம்ஸ் இருக்கு. இந்த 10 வகையான பட்டாசும் 10 விதமா வெடிக்கக்கூடியது. ஸோ ஒவ்வொன்றும் எப்படி வெடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ காய்ஸ், ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டான்சிங் அம்பர்லான்ற இந்த மத்தாப்பு வைக்கலாம். டான்சிங் அம்பர்லான்னா டான்ஸ் ஆடுமான்னு கேட்டீங்கன்னா, மழை காலத்துல நம்ம கொடை எப்படி சுத்துவோம் பாத்தீங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மத்தாப்பு அப்படியே ரொட்டேஷன்ல 5 மத்தாப்பு சேர்ந்து பாத்தீங்கன்னா ரொட்டேஷன் அப்படியே சுத்திட்டே இருக்கும். இது எப்படி சுத்துதுன்னு சொல்லிட்டு வச்சு பார்க்கலாம் வாங்க. ஸோ காய்ஸ், இந்த டான்சிங் அம்பர்லா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 மத்தாப்பு சேர்த்து சுத்தி விட்டுருக்காங்க. ஸோ அங்கே நெருப்பு வச்சு அப்படியே சுத்துன்னு நினைக்கிறேன். ஏய் வாவ், செம்மையா சுத்துது இல்ல? ஆமாடா நல்லா இருக்கு. பயங்கரம். அவ்வளவுதான் கைஸ், டான்சிங் அம்பர்லா முடிஞ்சிருச்சு. டைமிங் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்திருக்கும். ஸோ ஓகே, இது ஒர்த்து தாங்க. ஸோ கைஸ், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டச் மீ ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஃபவுண்டைன் ஐட்டம் வைக்கலாம். டச் பண்ணா ஃபால்ஸ் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். டச் மீ ஃபால்ஸ் டச் பண்ணிடலாமா? ஓ, ஸோ கைஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான வடிவேல் பிராண்டோட ஃபயர் எக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாசு ஐட்டம் இருக்கு. எப்படி முட்டை போடுதுன்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துடலாம் வாங்க. நெருப்பு கோழி ரெடியா இருக்கு. வாங்க, முட்டை வைக்கிறதா இல்லையா பார்த்துடலாம். ஸோ கைஸ், சிம்பிளா ஒரு விசில் மாதிரி வந்துட்டு கோழி முட்டை வச்சிருச்சு பாருங்க. பலூன் ரப்பக்கு போக தாங்க இது. வெடிச்சுட்டா புகை வருமே, வெடிச்சிருங்க. சோ கைஸ், இதுல இன்னொரு பீஸ் இருக்கு, அது வச்சு பார்த்தறலாம். இது வெடிச்சுனா புகை வரும். சோ கைஸ், அடுத்து இன்னொரு பீஸ் வச்சு பார்க்கலாம். முட்டை வச்சிருச்சா? வச்சிருச்சு. படிச்சுடுங்க. சோ கைஸ், பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் முட்டை வச்சிருக்கு. ஆம்லெட் போட்டு. ஸோ இந்த பட்டாசு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ச்சூன் சக்கரான்னு சொல்லிட்டு இந்த சங்கு சக்கரத்தை தான் வைக்க போறோம். இந்த சங்கு சக்கரத்துல பாத்தீங்கன்னா ஒரு கம்பி வச்சு சொருகி இருப்பாங்க. அதாவது கம்பியை நம்ம கையில் பிடிச்சிங்கன்னா இது மாதிரி பார்த்தா அப்படியே சுத்தம். அது எப்படி சுத்துதுன்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துலாம் வாங்க. ஸோ கைஸ், இந்த ஃபார்ச்சூனர் சக்கரை ஓபன் பண்ணலாம். பாருங்க, கம்பியா இருக்கு. ஸோ வச்சு பார்க்கலாம். ஸோ கைஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட விசிலிங் ராக்கெட் ஒரு பாக்ஸ் இருக்கு. ஸோ இது எப்படி விசில் அடிச்சுட்டு மேலே போதான்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துடலாம் வாங்க. கைஸ், 10 பீஸு நல்லா பெருசாக இருக்கு பாருங்க. விசில் இதில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வச்சு பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ், வானவெடியோட ஸ்டாண்ட் இருக்கு, இதிலே வைக்கலாம். ஓ, செம்ம ஹைட்டுடா. பீஸ் வைக்கலாம் வாங்க. ஸோ கைஸ், இன்னொரு பீஸ் வைக்கலாம். அடுத்து இந்த பம்பரா ஸ்பின்னர், அதாவது பம்பரம் விட்டா எப்படி அப்படியே அழகா சுத்துமோ அதே மாதிரி பார்த்தா இந்த பம்பரம் வந்து ஸ்பின் ஆயிட்டே சுத்தும். ஸோ எப்படி சுத்தும்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தலாம் வாங்க. ஸோ கைஸ், 10 பீஸ் இருக்கு. ஸோ கைஸ், இன்னொரு பீஸ் வைக்கலாம்.
ஓகே கைஸ், பம்பர ஸ்பின்னரை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம படுக்க வச்சு வைக்கலாம். பகலில் எப்படி இது ஸ்பின் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வைக்க போகிற பட்டாசு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ஸ்பின்னர்னு சொல்லக்கூடிய இந்த சங்கு சக்கரம் தான். இது எப்படி சுற்றுதுன்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தலாம் வாங்க. ஸோ கைஸ், ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது, வச்சு பார்க்கலாம் வாங்க. ஒழுங்காவே பத்தலை, நான் வைக்கலாம். கொஞ்ச நேரத்துல பயந்துட்டுனாடி. ஸோ கைஸ், முன்ன வச்சது பார்த்தீங்கன்னா நல்லா ஆட்டம் காட்டிடுச்சு. ஸோ இது பார்க்கலாம் எப்படி சுற்றுதுன்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம வைக்க போற பட்டாசு பார்த்தீங்கன்னா வண்ண மலை, அதாவது பார்த்தீங்கன்னா கலர் ரெயின், கலராக மழை பெய்யும். இது ஒரு ஃபவுண்டைன் ஐட்டம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பீசஸ் இருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கலாம் எப்படி கலராக மழை பெய்யுதா என்ன பெய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம் வாங்க. ஆனால் வெறும் அட்டியாக்குது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா 5 பீஸ் இருக்கு. ஸோ வச்சு பார்க்கலாம் வாங்க கலர் ரெயின். ஸோ கைஸ், அடுத்து நம்ம வெடிக்கக்கூடிய பட்டாசு பார்த்தீங்கன்னா இந்த ஜம்பிங் சக்கரான்னு சொல்லக்கூடிய இந்த சாக்லேட் சக்கரா. இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 சங்கு சக்கரத்தோட எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது இந்த பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பீசஸ் இருக்குது. ஒவ்வொரு பீஸும் பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் எப்படி பொட்டலம் கட்டி வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி பொட்டலம் கட்டி வச்சிருக்காங்க. ஸோ இதில் நம்ம நெருப்பு வைக்கும்போது இந்த பொட்டலத்துலேருந்து எப்படி சங்கு சக்கரம் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ், இந்த சாக்லேட் சங்கு சக்கரத்தை வச்சிடலாம் பிரித்து பொட்டலத்தை. ஸோ கைஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா திரி இங்கே இருக்குது. ஸோ வச்சு பார்க்கலாம் வாங்க. சூப்பராடி, சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு. ஸோ கைஸ், இந்த பொட்டலத்தை இன்னொன்று போட்டுடலாம். ஸோ கைஸ், கடைசியாக நம்ம வெடிக்கக்கூடிய பட்டாசு பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக். இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, நம்ம மொபைலில் செல்ஃபி எடுக்கும்போது ஒரு ஃப்ளாஷ் வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது நம்ம பற்ற வைக்கும் போது ஃப்ளாஷ் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஃப்ளாஷ் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பற்ற வச்சு பற்றலாம் வாங்க. செல்ஃபி ஸ்டிக் ஓப்பன் பண்ணிடலாம். மொத்தம் 5 பீசஸ் இருக்கு. வாவ், 5 பீஸ் இருக்கு. ஸோ வச்சு பார்த்தலாம் வாங்க. செல்ஃபி எடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் ஃப்ளாஷ் வரும். இது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைம் ஃப்ளாஷ் வந்து கண்ணே காலி ஆயிடுச்சு. காற்று வேற அடிக்குது. ஸோ கைஸ், இந்த செல்ஃபி ஸ்டிக்கோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த செல்ஃபி ஸ்டிக் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய கிராக்கர்ஸோட அன்பாக்சிங் அண்ட் டெஸ்டிங் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காம நம்ம வில்லேஜ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ்.